சிதம்பரம் போயிருந்தேன். நடராஜாவுக்கு முன்னால நின்னேன். என் பக்கத்துல ஒருத்தர் திருவாசகம் தப்பு தப்பா படிக்கிறார். எனக்கு ஆத்திரம் தாங்கல. என்னையா திருவாசகத்தை இவ்வளவு தப்பா படிக்கிற? போயா, சன்னதியில படிக்காத, வெளியில போ. கோபம் வந்துருச்சு. அவர் என்ன ஒரு மாதிரி பார்த்தார், வெளியில போயிட்டார். நான் எல்லாம் சுத்தினேன். வாசப்படிக்க வந்தேன் கோபுர வாசலுக்கு. இந்த ஆளு கோபுர வாசல்ல நின்று, கிழக்கு கோபுரம், நடராஜா திருவீதி உலா வருவார்ல, தேருக்கு போவார்ல, மாணிக்க வாசக சாமி உள்ள போனார்ல, அந்த கிழக்கு கோபுரம், ஆயிரக்கால் மண்டபம் இருக்கே அந்த கிழக்கு கோபுரம், அங்க நின்னுகிட்டு அப்பவும் தப்பு தண்டாவா திருவாசகம் படிச்சுட்டு இருக்காரு. நான் தாங்க முடியாத கோபம். ஏன்யா திருவாசகத்தை இப்படி தப்பு தப்பா படிக்கிறியே? சாமி, நான் படிக்க தெரிஞ்சவன் தான். இந்த திருவாசகத்தை புத்தகத்தை பிரிக்கிறேன், பிரிச்சு சொல்ல ஆரம்பிக்கிறேன். உள்ள சிவபெருமான் தெரிகிறாரு, மாணிக்க வாசகர் தெரிகிறாரு. மாணிக்க வாசகர் தலையில சிவபெருமான் இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே அப்படிங்கிற மாதிரி தலையில திருவடி வைக்கிறாரு. மாணிக்க வாசகர் பாடுறாரு, சிவபெருமான் கேட்கிறாரு. இத பார்த்தேன், எனக்கு கண்ணீர் வருது. அந்த கண்ணீர்ல எழுத்து ஒழுங்கா தெரியல, நான் தப்பா படிக்கிறேன் சாமி என்னாரு. நான் அவர் காலில் விழுந்தேன். நான் திருவாசகம் ஒழுங்கா படிக்கிறேன், என்ன புண்ணியம்? 3 தடவை படிக்கிறேன், என்ன புண்ணியம்? இதுவரைக்கும் 1009 முற்றோதல் பண்ணி இருக்கிறேன், என்னடா புண்ணியம்? ஒரு முறை கூட கண்ணீர் வரல. நீ எத்தனை முற்றோதல் பண்ணி யாருக்கு என்ன?